ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம். நாம் மனிதர்களாய் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அற்புத செயல். ஆதி மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது அவன் எவ்வாறு உருவாக்கப்பட்டான் என்று சொல்லி ஆதியாகமம் 2:7 நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எபிரேய மொழியிலே போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஜீவ சுவாசம் என்று சொல்லுகிற விஷயம் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் மற்ற மொழியாக்கத்திலும் ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியில் மாத்திரமே பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ சுவாசங்களை ஆதாமுடைய நாசியிலே ஊதினார், ஆதாம் ஜீவ ஆத்துமாக்களானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய பின்னணியம் என்ன என்று கேட்டால், ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் பொழுதே உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கி விட்டார். முழு மனு குலத்தையும் ஆண்டவர் உருவாக்கி விட்டார். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் எப்பொழுது உருவாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், ஆதாமை உருவாக்கும் பொழுதே ஆண்டவர் எல்லாரையும் உருவாக்கி விட்டார். நீங்களும் நானும் ஏதோ காலத்தினுடைய கட்டாயத்திலே தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல. 1ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள், 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள். ஒருவேளை நம் காலத்திற்குள்ளாக நமக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம். ஆனால் காலத்திற்கு வெளியே என்று பார்க்கும் பொழுது தேவன் காலங்களுக்கு வெளியே செயல்படுகிறவர். உங்களையும் என்னையும் அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய சித்தப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்பதுதான் ஜீவ சுவாசங்கள் ஆதாமுடைய நாசியிலே ஊதப்பட்டது என்பதனுடைய பொருளாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்திலே 14 முதல் 17 வசனங்களிலே சொல்லுகிற விஷயங்களை நீங்கள் நிதானமாய் வாசித்து பாருங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், ஆகினாலும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் என்று சொல்லுகிறாரே. நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோம் என்பதை இந்த சங்கீதக்காரன் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். நாம் கர்த்தரை துதிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. எபேசியரிலே பவுல் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவ சுவாசங்கள் ஆதாமுடைய நாசியிலே ஊதப்பட்டு முழு மனுக்குலமும் சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கம் நற்கிரியைகளை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் யார் என்று கேட்டால் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். காட்ஸ் acts of God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்வதற்காக, தேவனை துதிப்பதற்காக நீங்களும் நானும் ஆதியிலேயே ஆதாம் உருவாக்கும் பொழுதே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்கிறதான உண்மையை நாம் அறிந்து கொண்டோமே. அதற்காக நாம் தேவனை துதிக்கலாமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆதி மனிதனை உண்டாக்கும் பொழுதே முழு மனுக்குலத்தையும் நீர் உண்டாக்கி விட்டீர் என்கிறதான நற்செய்தி நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உம்மை துதிக்கவும் நற்கிரியைகளை செய்யவும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். துதி கனமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.